கொள்ளுப்பருப்பு, கருப்பு உளுந்தம்பருப்பு, நரிப்பயிறு, கருப்பு கொள்ளு, பச்சை பயிறு. இந்த தானியத்தை எல்லாத்தையுமே வந்து நாம் 4-5 தடவை வந்து கழிஞ்சு அதுக்கப்புறமா ஊற வச்சாச்சு. நைட்டே ஊற வச்சாச்சு. இது எல்லாமே இப்போ நல்லா ஊறி மேலே நுர கட்டி நிற்கிது. இப்போ இந்த நுர எல்லாமே போகிற அளவுக்கு நம்ம இது எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் நல்லா கழிஞ்சு எடுத்துக்கணும். ஒரு 3-4 தடவை அந்த நுரையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து கழிஞ்சிட்டு ஒரு வெள்ளை துணி விரித்து அதில் நம்ம வந்து முளப்பு கட்ட போகிறோம். நாம் வீட்டுக்கெலாம் முளப்பு கட்டும்போது ஒரு பாத்திரத்தில் டைட்டாக போட்டு கூட மூடி வச்சு கட்டுவோம். ஆனால் நம்ம அதிக குவான்டிட்டியில் பண்ண போதும் நம்ம வெள்ளை துணியில் கட்டினா தான் நல்லாயிருக்கும். நம்ம பாரம்பரியமாக முளைக்கட்டுற விதமும் வந்துட்டு துணியில் முளைக்கட்டுறது தான். அதுதான் வந்து பயனுள்ளது. நம்ம வந்து டைட்டாகவும் கட்டணும், காத்தோட்டமாகவும் இருக்கணும். டிஃபனில் போட்டு அப்படியே அடைச்சி வைக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போது எல்லா தானியத்தையும் துணியில் போட்டு முளை கட்டியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஓரமாக ஒரு திட்டில் வந்து அடுக்கி வச்சோன்னா அதோட தண்ணி எல்லாமே வடிஞ்சு நம்மளுக்கு முளப்பு நல்லா ஃபார்ம் ஆயிரும். ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே வந்துட்டு நான் வந்து முளப்பு கட்டினதை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இதெல்லாமே வந்து நல்லா வந்துட்டு முளப்பு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு ஸ்ப்ரவுட்டிங் வந்து வெளியே வரல, லைட்டாக வந்துட்டு முளப்பு மட்டும் முட்டி இருந்துச்சு. நரிப்பயிரில் வேணால் உங்களுக்கு ஸ்ப்ரவுட்டிங் வந்து கொஞ்சம் வெளியவே வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு பரவலாக காய போட்டாச்சு. ஏன்னா ஈவினிங் டைம்னால மறுபடியும் நைட்டு வந்துட்டு அந்த பனி பதத்துக்கு திரும்ப வந்து லைட்டாக முளப்பு வரும். அதனால் நான் அப்படியே காய போட்டேன். அடுத்த நாள் காலையில் திரும்ப எடுத்து பார்க்கும்போது அதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நல்லாவே வந்து முளப்பு தெரிஞ்சுது. எங்கள் சின்ன வாண்டு வேறு கம்முன்னு இருக்காமல் அவர் வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ பாருங்கள், கருப்பு கொள்ளு உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த முளப்பு வந்து தெரியுது. இதே மாதிரி எல்லா தானியத்துலேயுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து முளப்பு வந்து வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.